வெஜிடபிள்ஸ் கன்சியூம் பண்ணும்போது அந்த ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளம் கொஞ்சம் குறையும். ஆனா நம்ம நான்வெஜ்ஜு இல்ல வேற ஏதாவது முட்டை, மீன் இல்ல ஹெவியான புரோட்டீன் ஃபுட்ஸ் நம்ம இன்டேக் பண்ணிட்டோம்னா, அன்னைக்கு பூராவுமே நமக்கு ஒரு அரிப்பு இருந்துட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போணும்னா, இந்த ஸ்கின் ப்ராப்ளம் நெறைய பேருக்கு ஒரு பெரிய சாபமாவே இருந்துட்டு இருக்கு. வாழ்நாள் முழுக்க நம்மகிட்ட வர கேஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசல்ட்டோட தான் எல்லாமே போட்டிருக்கோம். என்னென்ன ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இப்ப இன்னைக்கு எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அப்டேட்ஸ் குடுத்துட்டே தான் வர்றோம். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 வருஷமா எல்லா மருந்தையும் எடுத்து, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து, எதுலயுமே ரெக்கவரி ஆகாத பேஷண்ட்ஸ்லாம் கூட தான் இருக்காங்க. ஸோ இப்ப நம்ம அது எல்லாமே ஒரு சர்க்கிள்ல கவர் பண்ணி, அவங்களுக்கு ஒரு 15 நாளுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு தான் பேசிட்டு இருக்கோம். சரி, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல நான்வெஜ் இன்டேக். இந்த ஸ்கின் ப்ராப்ளம்